Hi friends, welcome to my channel. TET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். TET எக்ஸாம் பேப்பர் 2ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ உடனே வந்து சேரும். நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் ஆன் ஆகிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வளையல் என்னும் பெயர் காரண சிறப்பு பெயர். வளைந்திருக்கிற காரணத்தினால காரண சிறப்பு பெயர். என் பணிந்த தென்கமலை. இதில் தென்கமலை என்பது திருவாரூரை குறிக்கும். திரைக்கவி திலகம் என்ற சிறப்பை பெற்றவர் மதுரகாசி. பூவின் விவரம் பல கோடி. இப்பாடல் இடம்பெற்ற நாடகம் சதி லீலாவதி. இளமை பெயர்கள் சரியான தெரிவு செய்க. புலிப்பரல், குதிரை குட்டி, சிங்க குருளை, மான் கன்று. நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஆன் ஆயிருக்கு. நீங்கள் ஏதாவது நன்றி சொல்லணும் அப்படின்னாக்க நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நன்றி சொல்லலாம். பொருத்தமானதை தெரிவு செய்க. 10 ரதன்கிறது தசரதன், புத்திரன் ராமன், மித்திரன் சுக்ரீவன், சத்ரு வாலி. கலிலியோ பதுவா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆண்டு 1592. மன்னிப்பு என்பது டேஸ் சொல், உருது மொழி சொல். டம்பாச்சாரியார் விலாசம் என்ற நூலின் ஆசிரியர் காசி விஸ்வநாதர். பூமியை திறக்கும் பொன் சாவி என்னும் நூலின் ஆசிரியர் தாராபாரதி. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். இவ்வாறு கூறியவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். தமிழ் சங்கம் பற்றி விளக்கும் வரிகளில் சரியாக பொருந்தி உள்ளதை தேர்க. புறநானூறு தமிழ்கெழு கூடல், பரிபாடல் தமிழ் வேலி, மணிவாசகம் கூடலில் ஆய்ந்த. இவங்க புறநானூற்றில் தமிழ்கெடு கூடலை பற்றி சொல்லியிருப்பாங்க, பரிபாடலில் தமிழ் வேலியை பற்றி சொல்லியிருப்பாங்க, மணிவாசகத்தில் கூடலில் ஆய்ந்த இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மன்னன் உயிர்த்ததே மலர்தலை உலகம் என்னும் பாடல் வரியை எழுதியவர் மோசி கீரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பொருத்தமானதை தெரிவு செய்க. சாமை, மயில், தொண்டகம், பாதிரி. இது 5 திணைக்கு உரிய. மயில்ங்கிறது முல்லைக்குடைய பறவை, தொண்டகம் குறிஞ்சியினுடைய பறை, பாதிரி அப்படிங்கிறது இது என்னன்னு சரியாக எனக்கு தெரியல, டக்குன்னு ஞாபகம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு. காப்பு, செங்கீரை, தாள், சிற்றில், சிறுதேர். இது எல்லாமே ஆண்பால் பிள்ளை தமிழ்க்குள்ளைய இது. சத்திமுத்து புலவர் நாடகத்தின் ஆசிரியர் பாரதிதாசன். அறிவன் என்னும் சொல் இதனை குறிக்கும். புதன். சரியாக பொருந்தி உள்ளதை தேர்க. அப்பர் 4, 5, 6ஆம் திருமுறை, சம்பந்தர் 1, 2, 3 திருமுறைகள், சுந்தரர் 7ஆம் திருமுறை. மலைக்கல்லன் என்னும் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். அகநானூற்று பாக்களின் அடிவரையறை 13லிருந்து 31 வரை. வீரமாமுனிவர் திருக்குறளை டாஸ் மொழியில் மொழிபெயர்த்தார், லத்தீன். அதுவே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னு கேட்டால் G.U. போப். பிரெஞ்சு குடியரசுத் தலைவராக செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களும் கூறப்படும் கணக்கீடு 96. யாப்பு வண்ணங்கள் 96. தமிழ் எண்களில் ஒழுங்கு வரிசையை அதாவது ஒழுங்கு ஏறு வரிசையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி. சூரு 65, அடுத்தது 68, 82, 95, 98. கீழ்காணும் தொடர்களில் பொருந்தாத தொடரை கண்டுபிடி. நீலா பாட்டு பாடினாள்.
மற்ற 3 ஆப்ஷனுமே ஆகுபெயரில் இருக்குது. ஆகுபெயர் வேர்டில் இருக்குது. இது மட்டும்தான் சாதாரண செய்தி தொடரில் இருக்குது. நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்ற கொள்கையை உடையவர் முத்து வீரப்பன். பொழிப்பு எதுகை பயின்று வரும் சீர்கள் 1, 3. சரியான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி அகில், முல்லை காயா, மதுரம் காஞ்சி, நெய்தல் புன்னை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.